உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் வேலா வேலா அப்பா வேலா அப்பா என்னங்க என்ன பண்றீங்க? விடுன்னு சொல்றேன். அப்பா அப்பா என்ன பண்றீங்க? பாரு என்ன கைக்கு மீறின பிள்ளை ஏய் வேலா டேய் வேலா வாடா வெல்ல வாடா. ஏங்க இப்படி குடிச்சிட்டு வந்து கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க எந்திரிச்சு வந்தாங்கன்னா அசிங்கமா போயிரும். மரியாதை சத்த போடாம வந்து படுங்க. வாங்க வாங்க. டேய் வேலா வேலா வெல்ல வாடா. ஐயோ அப்பா என்னப்பா இது? அம்மா என்னம்மா இது? தெரியலையேடி, இந்த மனுஷன் எப்ப குடிச்சாலும் 4 பேருக்கு தெரியாம போய் தூங்குற மனுஷன் இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு என்ன அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? போய் தூங்குங்க போங்க. என்னால தூங்க முடியலடா. அது எனக்கு தூக்கம் வராதுடா. என் மனசு கேட்காம தான்டா நான் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தேன். வேலு என்ன மன்னிச்சிடுறா. ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏங்க இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல வந்து? பேச்சு ரத்னவேலையா பொண்ணு வள்ளிக்கு அந்த பொறுக்கி போய் ரஞ்சித்த போய் நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்கடே. இது நியாயமா? என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியலம்மா. ஐயோ ஏய் வேலா, டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் எதுக்கு ஐயா அப்படி பண்ணாரு? அந்த பொண்ணு வள்ளி இருக்கு, சொக்க தங்கம்டா, மகா லட்சுமிடா. அது அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை போய் ஒரு பொறுக்கி பயலுக்கு தாரவாத்து கொடுக்க எப்படா நம்ம ஐயாக்கு இந்த மாதிரி மனசு வந்துச்சு? அப்பா எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்ப்பா. போய் படுங்க. டேய் நான் உன் மேலதான்டா கோபத்துல இருக்கிறேன். உனக்கு தெரியாத இந்த பையனை பத்தி? நீ எப்படி அந்த நிச்சயத்தை நடக்க விட்ட? பாவண்டா அந்த பொண்ணு வள்ளி. அந்த பொண்ணை எல்லாருமா சேர்ந்து ஒரு பாவி கையில புடிச்சு கொடுத்துட்டீங்களாடா. டேய் நீ மாடா அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த? அப்பா நாங்க போகும்போது எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆமாப்பா, அண்ணனும் அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு தான் நினைச்சது. ஆனா அதுக்குள்ள தட்டை மாத்திட்டாங்கப்பா. தட்டு மாத்தினா என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சா? வேலை இப்ப மட்டும் நீ வள்ளிய காப்பாத்தலன்னு வையேன், அப்புறம் உன்னை நான் அந்த வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு வச்சதே வேஸ்டா போயிருண்டா. ஏங்க வாய மூடுங்க. எதையாவது உளறிக்கிட்டு என்னத்த போய் சொல்லிக்கிட்டு வாய்க்கு பத்தாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு சும்மா வாய மூடிக்கிட்டு வாங்க. அங்கெல்லாம் உளறிக்கிட்டு என்ன உளறறேன்? ஒரு நிமிஷம் இருங்க. இல்லையா அவர் ஏதாவது? அப்பா இப்ப என்ன சொன்னீங்க? அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சதே வேஸ்ட் தான் சொன்னீங்க. இல்ல அப்படி சொல்லல. அது இல்ல, அந்த பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தலன்னா நீ அந்த வீட்டுக்கு விசுவாசமா இருக்கிறது வேஸ்ட்னு தான் நான் சொன்னேன். அப்படியே சொன்னாரு? ஆமாய்யா அப்படிதான் சொன்னாரு. இல்லப்பா நீங்க வேற மாதிரி என்னவோ சொன்னீங்க. அண்ணே இருண்ணே, சும்மா தேவையில்லாம ஆராய்ச்சி பண்ணாதடா. டேய் முதல்ல வள்ளிய காப்பாத்துற வழிய பாடுறா. டேய் நான் இந்த குடும்பத்துக்கு உண்மையா இருக்கேன்னு சொல்லிக்கிறதெல்லாம் எல்லாம் வேஸ்டா போயிடும் பாத்துக்க. என்னங்க லூசு தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நான் ஒண்ணுமே தப்பா பேசலையாடி. அண்ணே அப்பா குடிச்சிட்டு சொன்னா கூட அவரு சொல்றது முழுக்க முழுக்க சரிதானே. நீ மட்டும் நம்ம வள்ளிய அந்த ரஞ்சித் கிட்ட இருந்து மட்டும் காப்பாத்தலன்னு வை, நீ ஐயாவுக்கு விசுவாசமா இருக்கேன்னு சொல்றது எல்லாம் உண்மையே இல்லாம போயிடும்.
ஐயா வேலு, என்னய்யா அம்புட்டு யோசனை? நேத்து அப்பா பேசுறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் என்னய்யா, எடுத்து சாப்பிடு. வேலு வேலு எந்திரி, வா போலாம். ஏங்க பிள்ளை இப்பதான் சாப்பிட உட்காந்துருக்கேன், அவனை போய் வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நாங்க போற வழியில சாப்பிட்டுக்கிறோம். டேய் வேலு, அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும், உடனே கிளம்பி வா. இந்தா புள்ள சாப்பிட உட்காந்துட்டியாங்க, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? வேலு நீ வாப்பா போலாம், உங்க அம்மாக்கு வேற வேலை இல்லை. அண்ணே, வா 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 வா. அம்மா இப்ப அப்பாக்கு என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி பண்றாரு? ஷோ அதாண்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிடுச்சு போல. புள்ள சாப்பிட உட்காந்தவன போய் கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காப்ல. சரி நீ சாப்பிடு. சீக்கிரம் வந்து வண்டி எடுப்பா. அப்பா எங்கப்பா போகணும்? பா முதல்ல வண்டி எடுப்பா, போற வழியில சொல்றேன். எல்லாம் முக்கியமான காரியமா தான், அங்க போனா உனக்கே தெரியும். உட்காரட்டுமா? உட்காருங்க. போ போ போ, சீக்கிரம் போ. என்ன இவன்? இந்த வேலனுக்கு என்னதான் ஆச்சு? நேத்தும் வரல, இன்னைக்கும் வரல. ஃபோன் பண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்பா. வள்ளி, சொல்லுமா. ஒன்றும் இல்லப்பா, தனியா நின்று ஏதோ யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். நான் எதை பத்தியுமா யோசிக்க போறேன்? எல்லாம் அந்த வேலு பயலை பத்தி தான். 2 நாளா ஆளையே காணோம். போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. சாரிப்பா, வேலை இங்க வராம இருக்கிறதுக்கு நான் தான்ப்பா காரணம். நான் தான் அவனை இனிமே இங்க வராதன்னு சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.